ஒன்னும் கவலைப்படாதீங்க. விரைவாக சுமூகமாக தொகுதி பங்கீடு என்டிஏவில் முடிந்துவிடும். எந்த ஒரு கூட்டணியும் பலப்படுவது சிறப்பாக இருக்கும் என்றுதான் நான் சொல்ல முடியும். எந்த ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் வந்து பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். இப்ப திமுக போற வரவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க, தபால் போட வந்தவங்க, ஸ்விக்கில கொண்டாந்து கொடுக்க வந்தவங்க எல்லாரையும் கட்சியில சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா கூட்டணியில சேர்த்து. அது மாதிரி அம்மா புரட்சி தலைவர் காலத்துல மந்திரி பதவிகள், பொருளாதார வளர்ச்சிகளை பெற்றவங்க எல்லாம், காலாவதியானவங்க எல்லாம் அங்க சேர்த்து சீட்டு கொடுக்கிறாருல திமுக. அவர்களே அப்படி செய்யும் பொழுது என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது. நீங்க இது போன்ற தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியில் வரக்கூடாது என்பதற்கு தான். அது ஒரே இதுதான். மற்றபடி ஒரே கொள்கை இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். அது மாதிரி எதிர்கொள்கை இருப்பவங்க இப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேரலையா கூட்டணியில? அது மாதிரிதான் பல கட்சிகள். இல்ல நான் வந்து எங்க கூட்டணி இன்னும் வளம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் சொல்கிறேன். மற்ற விஷயங்களை அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பாஜகவின் டெல்லி சேர்ந்த தலைவர்களும் பார்த்துக் கொள்வார். எங்கள் விருப்பமும் ஏடிமிக்க பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். அது எங்களது விருப்பம். நான் பலமுறை சொல்லிட்டேன், எங்களது விருப்பம். அதே நேரத்தில் அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதும் தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று சொல்றேன். அதெல்லாம் சொல்றாங்களே நிறைய, அவங்க பேரெல்லாம் பிரதமரோ ஹோம் மினிஸ்டரோ சொல்றாரு.